உனக்கு இந்த ஜென்மத்திலே இதுதான் என்று விதிக்கப்பட்டால் அந்த விதியை மீறி உன்னால் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம். சும்மா பேச்சுக்கு சொல்லிக் கொள்ளலாம், விதியாவது மதியாவது நான் வென்று காட்டுகின்றேன் அப்படி இப்படி என்றெல்லாம் பேசலாம். அவையெல்லாம் நாடகத்தனமான வசனங்களாக இருக்குமே தவிர உண்மை அது ஆகாது. நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் கிடைக்கும், அதற்கு மீறி எதுவுமே கிடைக்காது. அடுத்தது மூன்றாவது விஷயம் வித்யா, அதாவது கல்வி. உனக்கு இவ்வளவுதான் கல்வி என விதிக்கப்பட்டு விட்டால் நீ எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து பெரிய படிப்பிலே சேர்வதற்காக கல்லூரிக்கு போனாலும் அந்த படிப்பானது உனக்கு வராது. இதுதான் நிதர்சனம். இதுவும் நமக்கு விதிக்கப்பட்டபடி தான் நடக்கும். அடுத்தது கர்மா, தொழில், குணம், மனைவி, மக்கள் அமைவதெல்லாம் கர்மாவின் படிதான் நடக்கின்றது. இவன் இந்த தொழில்தான் செய்வான், இன்ன தொழில் செய்துதான் ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டது. அதை மீறி அவனால் வேறு தொழில் செய்து ஜொலிக்க முடியாது. பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கும் அவர்கள் பார்க்கின்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அதேபோல் நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் கெட்டவர்கள் நல்லவர்களாக மாறுவதையும் நாம் கண்கூடாக பார்க்கலாம். இது விதிக்கப்பட்டது. ஐந்தாவது மரணம். இன்றைய தினத்திலே, இந்த க்ஷணத்திலே, இந்த நிலையிலே இந்த ஜீவனுக்கு பிராணவியோகம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் அதை யாராலுமே மாற்ற முடியாது. சமீபத்திலே நாம் கண்ணார கண்டோம். நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி, மனிதர்களிலே ஒரு புனிதராக வாழ்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், எத்துணை உயர்ந்த பிறப்பு அவருடைய பிறப்பு. அவர் வாழ்கின்ற நாளெல்லாம் இளைஞர்களை நேசித்தார், இளைய சமுதாயத்தை நேசித்தார், இந்தியாவை நேசித்தார். பாரத தேசத்தை நேசித்து பாரத தேசம் உயர வேண்டும் என்று தன்னுடைய பங்களிப்பை செய்தார். அப்படிப்பட்ட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவருடைய எண்ணம் போலேயே அவர் மாணவர்களோடு உரையாற்றுகின்ற வேளையிலே தன்னுடைய உயிர் பிரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தார். எவ்வளவு சிறப்பான ஒரு மரணம் அவருடைய மரணம். ஆக அவர் ஜனாதிபதி ஆகையால் அவர் அவருடைய பணியை முடித்த பிறகு அவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளலாம் என்று எவன் நினைத்தானா? இல்லை.